இந்த நவீன காலத்தில் நம்ம சின்ன உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் கூட உடனே டாக்டர் தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள பெரியவங்க வீட்டில் கிடைக்கிற மூலிகைகள், சின்ன சின்ன மருந்து பொருட்களை வச்சு அந்த நோய்களெல்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேகியம் தயாரிக்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற மூலிகை பேர் சுக்கு. இது ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. கிழங்கு வகையை சேர்ந்த இது சளி தொல்லை, இருமல், தலைவலி, மூட்டு வலி, பசியின்மை, பித்தம், வயிற்று எரிச்சல், வாயு தொல்லை, பல் கூச்சம், வாய் துர்நாற்றம், வயிற்று பிடிப்பு, சிறுநீரக நோய் தொற்று இதெல்லாம் தீர்க்க பயன்படும். சோர்வு நீக்கம் பயன்படும். உடல் எடையை குறைக்க கூட இதை பயன்படுத்தலாம். காலையில் இஞ்சி, பகலில் சுக்கு, இரவில் கடுக்காய் சேர்த்தா நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்பூச்சிகள் கூட இதனால் அழியும். அடுத்தது மிளகு, பெப்பர். பழ வகையை சேர்ந்த இது ஜலதோஷம், இருமல், தலைவலி, உடல் சோர்வு, பசியின்மை, செரியாமை, விஷப்பூச்சி கடிகள், புழு வெட்டு, ஞாபக மறதி இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து. 10 மிளகு இருந்தால் பகைமை வீட்லேயும் சாப்பிடலான்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த அளவுக்கு விஷத்தன்மை மிரிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பெரும்பாலான உணவுப் பொருட்கள் இது சேர்க்கப்படுது. இது திப்பிலி, பெப்பர் லாங்கம் அல்லது லாங் பெப்பர்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பழ வகை தான். தொண்டை கரகரப்பு, தொண்டைக்கட்டு, கோழைப்போக்கு, வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல் இதெல்லாம் குணமாக்கும். தேமல் கூட குணம் பண்ணிடும். குரல் வளம் ஏற்படும். குடல் வாயு, வயிற்று உப்புசத்தை போக்கிடும். மூச்சிறைப்பு, தொண்டை வலி, காச நோய், மூலம், சோகை, வாந்தி, குமட்டல் ஆகியவற்றுக்கு இது சிறந்த மருந்து. அடுத்து அதிமதுரம், லிக்யூரைஸ், வேறு வகை. சீன மருத்துவத்தில் அதிமதுரத்துக்கு முதன்மை மருந்து என்ற அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதிமதுரத்தை வாயில் போட்டு மென்னாக்கா வித்தியாசமான இனிப்பு சுவை தெரியும். இது நீண்ட நேரம் நாக்கிலையும் தொண்டையிலையும் எச்சில் சுரப்பை அதிகரிக்கும். வறட்டு இருமல் போக்கிடும். குரல் இனிமை ஏற்படும். வயிற்று புண்ணை தடுக்கும். மூச்சு குழாய் தசைகள் விரிவடையும். சில வைரஸ்களின் வீரியத்தன்மையை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் இதற்கு. சித்தரத்தை அல்லது சிற்றரத்தை, கிழங்கு வகையை சேர்ந்தது இது. ஆல்பினியா அபிசினாரம் அல்லது லெசர் கேலங்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த இது சீன இஞ்சின்னு அழைக்கப்படுது. பல மருத்துவ குணங்களோட நறுமணப் பொருளாகவும் இது பயன்படுது. சளி, இருமலையும், மூட்டுவாதம், வயிற்றுப்புண், தொண்டை புண்ணையும் குணப்படுத்தும். அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் அப்படின்ற ஒரு சொல்லு வழக்கு உண்டு. அந்த அளவுக்கு கபத்தை போக்கக்கூடிய ஒவ்வாமையையும் இது போக்கும். இந்த மூலிகைகளெல்லாம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாட்டு மருந்து கடையில் முடிஞ்ச வரைக்கும் மொத்த விற்பனை கடைகளில் வாங்கி, நான் எல்லாமே 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல வெயிலில் நல்லா காயப்படும். அப்போ தான் இது வீட்டில் அரைக்க முடியும். இது பாருங்கள், அதிமதுரம். இது மரக்கட்டை மாதிரி இருக்கும். இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சிங்கன்னா தான் அதை அரைக்க முடியும். சுக்கும் அதே மாதிரி தான். பெரிய பெரிய சுக்கெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். சித்தரத்தையும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 1 வாரம் அளவுக்காவது காய வைங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மூலிகையெல்லாம் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. இது மாதிரி செய்யலைனாக்கா மிக்சியில் அரைக்க முடியாது. பிளேடெல்லாம் முக்கியாயிடும், நின்று போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்துடுங்க. சுக்கு, சித்தரத்தை, அதிமதுரம் 3யுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் முன்னாடி. ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்ட அந்த மூலிகைகளை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில், கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கிட்ட அதில் அந்த 5 மூலிகைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அரைச்சிங்கனாலே இந்த அளவுக்கு ஆகிடும். இதை ஒரு ஜல்லடையில் போட்டு
அதில் ஒரு பேப்பரை விரிச்சுக்கிட்டு அதனால ஜல்லடையில் கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் மிச்சமாகிற அந்த திப்பி மாதிரியே இருக்கிறத மீண்டும் திரும்பவும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா மூலிகையும் அரைச்சி இது மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி அரைச்சி எடுத்த மூலிகை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இது லேகியம் செய்யறதுக்கு ஏற்றது தான். இது கடைசியில் கிடைச்ச திப்பி. இந்த திப்பியை கூட நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து கஷாயமாக்கி குடிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மூலிகைக்கு 1.5 கிலோ வெல்லம். கட்டியெல்லாம் போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு நல்ல பாகு பதம் பார்த்து பாகு பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தண்ணியில் அந்த மாதிரி வெல்லம் திரண்டு வந்துச்சுன்னா சரியான பாகு பதம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூலிகை பொடியை நல்லா போட்டு கலக்கி எடுத்துட்டிங்கனாக்கா லேகியம் ரெடி. கடைசியாக ஒரு 100 ml நல்லெண்ணெயும் ஒரு 4-5 ஸ்பூனு நெய்யையும் வாசனைக்காக விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவையை சூடு ஆறுனதுக்கு பிறகு இந்த சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இது இருமல், சளி, ஒவ்வாமை இந்த மாதிரி பல உடல்நல பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தும்.